குட் மார்னிங். யூபிஎஸ்சி எக்ஸாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நம்ம டெய்லி வந்து ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் கேட்ட யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஸோ அதில் இன்னைக்கு இது என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, கொஸ்டின் என்ன சொன்னாங்க பாருங்க. இந்தியன் எக்கானமியில் இருக்கக்கூடிய செக்டார்ஸில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்கானமிக் ஆக்டிவிட்டி அது எந்த செக்டாரில் வரும், இதில் எது மேட்ச் ஆகிருக்கு எது மேட்ச் ஆகலைன்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் மேட்ச் ஆகிருக்கு, 2 தான், 3 தான், 4 தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். இதுக்கு முன்னால் பேசிக்கலாக என்ன சொல்லுவாங்கன்னா, இதில் வந்து எக்கானமியில் வந்து பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார் அல்லது டெர்ஷியரி செக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ பிரைமரி செக்டார்னா முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு பேர். பூமியிலேருந்து தோன்றது, அக்ரிகல்ச்சர், மரம் வெட்டுறது, சுரங்கம் தோன்றது, இதெல்லாம் வந்து பிரைமரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க. இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னா அந்த பூமியிலேருந்தெல்லாம் எடுத்து இருக்காங்களா அதை ப்ராசஸ் பண்ணி ஃபினிஷ்ட் ஆர் செமி ஃபினிஷ் குட்ஸாக மாற்றுறது, அதுக்கு செகண்டரி செக்டார் அல்லது மேனுஃபேக்சரிங் செக்டார்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டன், டிவிஎஸ், அசோக் லேலண்ட் இதெல்லாமே வந்து செமி ஃபினிஷ் குட்ஸ் ஆர் ஃபினிஷ் குட்ஸாக மாற்றுறாங்க. மூணாவது வந்து சர்வீஸ் செக்டார், அதாவது பிரெயினை யூஸ் பண்ணி ஃபிசிக்கலாக எந்த எஃபர்ட்டும் போடாமல் கன்சல்டன்சி, டாக்டர், டீச்சிங், என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ரிசர்ச் இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் செய்கிறாங்க இல்லையா, ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் சர்வீஸ் செக்டார். பேங்கிங், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சர்வீஸ் செக்டார்னு சொல்லுவாங்க. உலகத்திலே வந்து இருக்கிறதுலே இந்தியாவில், அமெரிக்காவில் எல்லாத்துலேயுமே சர்வீஸ் செக்டார் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ், விவசாய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணியிருக்கோம், மாம்பழம், தக்காளி இதெல்லாம் இல்லையா, அதை ஸ்டோர் பண்ணுற ஸ்டோரேஜ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க செகண்டரி ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டரி ஆக்டிவிட்டி கிடையாது, டெர்ஷியரி ஆக்டிவிட்டி, அதாவது சர்வீஸ் செக்டர் லாஸ்ட் கடைநிலை தொழில்களில் வரணும். ஸோ இது தப்பாக கேட்கலாம். டெய்ரி ஃபார்ம் பிரைமரி செக்டார்னு சொல்கிறாங்க. பால் பொருட்கள், பால் பண்ண வச்சுருக்காங்க இல்லையா, அது பிரைமரி செக்டாரில் வரும். மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், பூமியிலேருந்து தாது பொருளை வெட்டி எடுக்கணும், எரிமலை தாது, அலுமினியம் தாது அதெல்லாம் வந்து இது வந்து டெர்ஷியரி செக்டார்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இது வந்து தப்பு, இது பிரைமரி செக்டாரில் வருது. ஆக்சுவலாக பூமியில் இருக்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பிரைமரி செக்டார்னு பேர் இருக்கலாம். வீவிங் கிளாத் அப்படின்னு சொன்னாக்க அது என்ன செக்டார் கேட்டிருக்காங்க, அது செகண்டரி செக்டார். கரெக்ட். வீவிங் கிளாத்னா துணியை வந்து நெய்கிறோம். துணி நெய்யறதுக்கு ரா மெட்டீரியல் என்னது, ஆக்சுவலாக பருத்தி. பருத்தி வந்து பூமியிலேருந்து எடுக்கிறோம், அது ஃபர்ஸ்ட் பிரைமரி செக்டார். ஆனால் அந்த பருத்தியை வந்து துணியாக கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, இது பேர் வந்து செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது தப்பு, இது ரைட்டு. ஸோ 2, 4 ரைட். ஆக்சுவலாக 2 பேர் வந்து மேட்சாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.